A very good morning and welcome to our daily devotion. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது Proverbs chapter 16 verse 21 to 25. ஸோ Proverbs 16வது அதிகாரம் அதில் 21லேருந்து 25வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். இங்கே சாலமன் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கம்யூனிகேஷன் பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறது, அதாவது எப்படி மற்றவங்ககிட்ட பேசுகிறது அதை பற்றி சொல்கிறாரு. 23, 24, 25 அதான் ஓவராலாக என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஞானமுள்ள இதயம் வந்து ஒருத்தனோட நாவுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும்னா கிரேஷியஸ் வேர்ட்ஸ், அதாவது அவங்க பேசுகிற வார்த்தையை அவங்களுக்கு கிருபையோடு பேசணும். அவங்களுக்கு அதாவது கோபம் இல்லாமல் மென்மை இல்லாமல் அவங்களுக்கு அன்போடு பேசணும். அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குமா, ஸ்வீட்டாகவும் அவங்கள சுக கொடுக்கும்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா அதான். ஸோ இதை தான் ஓவராலாக கம்யூனிகேஷன் பற்றி சொல்லி முடிக்கிறார். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வசனம் வந்து 24 வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கிரேஷியஸ் வேர்ட்ஸ் ஆர் லைக் அ ஹனிகோம், ஸ்வீட்னஸ் டு த சோல் அண்ட் ஹெல்த் டு த பாடி. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கிரேஷியஸ் வேர்ட்ஸ் ஆர் லைக் அ ஹனிகோம், ஸ்வீட்னஸ் டு த சோல் அண்ட் ஹெல்த் டு த பாடி. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கம்யூனிகேஷன், மற்றவங்ககிட்ட எப்படி பேசுகிறதுன்ற பற்றி ஒரு செக்ஷனால் நம்ம டேக்அவேயும் அதே மாதிரி தான். அது எப்படின்னா, நம்ம இது மாதிரி பார்த்துருப்போம், நம்ம இந்த டிவோஷன்லேயும் பார்த்துருப்போம் முன்னாடி. ஆனால் இது மோர் ஃபோக்கஸ்டாக என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்க கிட்ட பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும், நம்ம வார்த்தைகள் எப்போவுமே கிரேஷியஸாக இருக்கணும், ஞானத்தோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும். அது அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஒரு சுகமாகவும் அவங்களுக்கு ஒரு சுகத்தை மட்டும் தராமல் அவங்களுக்கு வாழ்க்கையை, அவங்களுக்கு ஒரு சின்ன உயிரே கொடுக்குன்னு சொல்கிறார் சாலமோன் இதில். ஸோ இதிலேருந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு முன்னாடி அந்த வசனத்துலேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 24வது வசனத்தில் கிரேஷியஸ் வேர்ட்ஸ் ஆர் லைக் அ ஹனிகோம், தேன். அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குமா, தேன் மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் எப்படி சொல்கிறாருன்னா ஹனிகோம்னு சொல்கிறாரு. ஸோ அதுவும் அவங்க ஏன் ஹனிகோம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் எஸ்பெஷலி அந்த சாலமன் இந்த டைமில் வந்து ஹனிகோம்லாம் எப்படின்னா த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹனி, அதாவது தேனோட இருக்கிறது பியூரஸ்ட் ஃபார்ம் தான் அந்த ஹனிகோம். ஸோ அவர் வந்து அவங்க சொல்கிறது வந்து, ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து அந்த அன்போட தாழ்மையோட ஞானத்தோடு பேசுகிறது ஒரு தேனோட கூடு மாதிரி இருக்கிறதுன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, அது ஃபஸ்ட் என்னாகும், நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் பேசுகிறதே இனிப்பாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒருத்தங்க சோகத்தில் இருந்தால், கோபத்தில் இருந்தால், ஏதோ ஒரு கெட்ட மூடில் இருந்தாலே நீங்கள் பேசுகிறது ஒரு தன் தாழ்மையோட அன்போட ஞானத்தோடு பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும், இனிப்பாக இருக்கும். ஸோ அவங்க எந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் சொல்கிறது இன்னும் கேட்கணுன்னு அவங்க ஏங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் முதல் இம்பார்ட்டன்ஸு. ரெண்டாவது என்னென்னா, அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு இனிப்பாக மட்டும் இல்லாமல் அவங்க இதயத்துக்கே என்ன பண்ணும், ஒரு சின்ன பூஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகே, என் கோவத்தை தாண்டி ஒருத்தன் இப்படி எனக்கு இவ்வளோ எஃபர்ட்டை போட்டு பேசுகிறான், இல்லை என் சோகத்தில் சரி எனக்கு டைம் கொடுக்காம நான் இந்த மாதிரி ஒரு சோகத்தில் ஒரு டிப்ரெஷனில் இருந்தாலும் இவ்வளோ எஃபர்ட்டு போட்டு இவ்வளோ பாசத்தோடு என்கிட்ட ஒருத்தன் பேசுகிறான். ஸோ அந்த பேரியரை பிரேக் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்மளோட வார்த்தைகள் அவங்க இதயத்தில் வந்து ஒரு சின்ன ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு நரிஷ்மெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் என்னாகும், நம்ம அவங்கக்கிட்ட தாழ்மையோட அன்போட பாசத்தோட ஞானத்தோடு பேசினா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு சுகமாக இருக்கும் அந்த வார்த்தைகள். ஏன்னா அந்த தேன்கூடு கூட என்ன பண்ணுவான், அந்த காலத்தில் அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஏதோ அடிப்பட்டா காயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அந்த வார்த்தைகளே என்ன பண்ணும், அவங்க மற்றவங்களோட இதயத்துக்கே சுகம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதான் இவங்க யூஸ் பண்ணியிருக்க இந்த வார்த்தைகள் வந்து நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ திரும்பி பார்க்கும்போது நம்ம வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு இனிப்பாக இருக்கணும், இரண்டாவது அவங்களுக்கு வந்து ஒரு இன்னும் கேட்கணும். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும், அவங்க அந்த இனிப்பில் வந்து அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம பேசுகிறது. ரெண்டாவது அவங்களோட இதயத்துக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். மூணாவது வந்து என்ன பண்ணும், அவங்களுக்கு இருந்த காயங்களை, ஏதோ ஒரு காயனால் வந்திருக்கும், சோகம் ஏதோ காயனால் வந்திருக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த காயத்தில் இருந்து அந்த மாதிரி அவர்கள் இருக்கிறார்களோ நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு சுகம் கொடுக்குறதா இருக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது, பழைய டிவோஷனில் நிறைய வாட்டி பார்த்ததே தான் திரும்பி ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறேன். பேசுகிறது வந்து எப்படி இருக்கணும், நம்ம டோனே எப்படி இருக்கணும், ஜென்டலாக இருக்கணும்.
தாழ்மையாக எப்படி பேசணும், நம்ம பாசத்தோடு பேசணும். ரெண்டாவது, நம்ம பேசும்போது நம்ம யோசித்து நிதானமாக பொறுமையாக வார்த்தைகளை யோசித்து பேசணும். சும்மா சும்மா பேசாமல் கேர்ஃபுல்லாக நம்ம யோசித்து என்ன சொல்லணுமோ சொல்லணும். அது கடைசியில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம சொல்கிற வார்த்தைகள் நம்ம வந்து அந்த யோசித்து நம்ம அந்த பாசத்தோடு பேசும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கணும், நம்ம கண்ணாலேயே தெரியும். அவங்க வந்து சோகத்துலேருந்து அப்படியே பில்டப் ஆகி மாறுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றுது, அவங்களுக்கு கொஞ்சம் சுகம் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கே தெரியும் அந்த வார்த்தைகள். அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ சொல்லலாம், என்னால் பண்ண முடியாது, அதே நான் எல்லா வாட்டியும் சொல்கிற மாதிரியே இது உங்களுக்கு பண்ண அந்த வாஞ்சி இருந்தாலே நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் கேட்கணும். ஆண்டவரே, நான் அவர்கிட்ட எப்படி பேசுகிறது, எனக்கு ஞானத்தையும் தயவை கொடுங்க, நான் அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு. அவர்களுக்கு யாரோ அந்த அவர் கையில் போய் பேசி எப்படி அவரை பில்டப் பண்ணுறது, அவரை எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, அவர்கிட்ட எப்படி நான் தேன் போல் நான் பேசுகிறது அவர் கேட்கணும். அது எப்படி பண்ணுறது? ஸோ அதை வந்து எப்போவுமே நம்மளால முடியலன்னா நம்ம எப்போவுமே யார்கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம தைரியமாக ஆண்டவர்கிட்ட கேட்குறது தப்பே இல்லை. ஸோ நம்ம மெயின் டேக்கவே அதான். நான் அதாவது என்னது, நம்ம பேசும்போது மற்றவங்களுக்கு தேன் மாதிரி இருக்கணும் நம்ம பேச்சு. ஸோ நம்மளோட தாழ்மையும் ஞானம் நிறைந்த வார்த்தைகள் மற்றவங்களுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. Thank you.